என்னுடைய செல்வ மகன் செல்வங்கள வாய்க்கிறது செல்வத்தை கேட்கணும். உங்களால கேட்க முடியல. ஒரு அழகான தோடு பல பழத்துக்கு போய் முட்டிட்டு வீட்டு பக்கம் வந்தாலும் வச்சுக்க முழுசாவல கவனி தர மாட்டான். அப்படி இருக்கேன். அடுத்த தெருவை விளையாட சென்ற பலராமன் ஓடி ஓடி வருகிறார். அம்மா 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 என்ன 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 பலராமா அங்கிருந்தே அம்மை இலை போட்டு வரீங்க. அவன் கண்ணை எங்க கண்ணனையும் விளையாடும் போது மண்ணடி சாப்பிட்டானா தடுக்க இல்லையா செல்வமி? உன் வாயில மண்ணடி போட்டேன்னு சொன்னானே அது காய்ச்சமண்ணா நினைச்சமண்ணா சமைச்சு பாத்தியா? அப்படியா? எங்க இருக்கான்? வருகிறாள் சோழி கடைபிடித்து சொன்னான் வாயக்கண்ணா எங்கே சொன்னாயோ நல்ல பிள்ளைதானே? அம்மா சொன்ன கேட்பேன். அதெல்லாம் கையில அம்மா வளர்த்தம்மா நம்ம அடிக்கலாமா? அடிக்கிறோம் நடக்கலாமா? அம்மானு வாங்கி தந்தாரு. ஒரு வாயில என்ன விளையாடுகிறது? உலகத்தை கட்டி காக்கும் ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு பிள்ளையா தன்னை மறந்த அசோதை கையெழுந்த பரமக்களை கொண்டு தன்னால கையெழுத்து கொண்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெத்த பிள்ளைய பார்த்து பெத்தவங்க கையெழுத்து கும்பிடுறான்னா அந்த பிள்ளைக்கு அது பெரும் பாவம் என்று சொன்னான். 7 ஜென்மம் எடுத்தாங்க நடந்த ஒரு கணவாரி மாற செய்தாங்க. உங்க அப்பாக்கு என்ன வேலை? அப்பா தொழில யார் செய்வாங்க? அப்படி மாடு வைக்க போறியா? போய் அங்க வாங்கி இறக்கி அங்க இருந்து ஒட்டகத்தை வாங்கி இங்க இறக்கி நல்ல நியாயம். பாரு யாருக்கு எது வருமோ அங்கதான் போனோம். நீ மாடு வைக்கலாம் ஒட்டகம் மக்கள் வராது. படிக்காது காலி சீக்கிரம் இல்லையப்பா அதுக்கு மேல யாரு கிட்டியோ வேண்டாம் போனே. நீ படிக்கணுமா? என்ன படிக்க போற? பிகாம் பிஎல் வந்தாடி போன் அடிக்கிறீனா? ஓ அப்படி இதெல்லாம் படிப்பு வேண்டாமக்கா. நீ இருக்குதா? என்னப்பா ஒரு உமா தாட்டி செருப்பு கோயில் வெளியே தான் போட்டேன் நினைக்கிறேன். வேற எப்படி வருகிறான்?
கண்ணகில் என்று சொல்லப்பட்ட ஆற்றினை உரத்திகளை சாய்த்து சொன்னை செடி கொட்டினவாறு சீமலர் வாசித்துக் கொண்டிருந்தவாறு ஓசி காதல் கேட்ட ஈசன் நினைக்கிறார் இவ்வளவு அழகா ரசிச்சு ருசிச்சு வாசிக்கிற அத்தானதான் ஓடோடி வருகிறான் அத்தானவையும் மாயவாவையும் என்று கரம் போட்டி சிறந்தாட்டிருக்கேன் வெட்டி பார்த்தால் முதல்ல மச்சரைய தெரியும் அதாவது மச்சரேகைங்கிறது எல்லாருக்கும் உண்டு சொல்லுக்கு தக்கன 3 பேரை சொல்லுவாங்க ஐவர் வந்த ஆண்டவர்கள் அதாவது நடுவரவர்களாகி அர்ஜுன மகாராஜனுக்கு வலது புசத்திலே ஒரு மச்சம் அடையாளம் காணத்தான் கைகளை காட்டிவும் என்று சரி நமக்கோ சக்கராயுதமான் தெரிகிறது வலது உள்ளங்கையில மச்சம் உண்டு அத்தாவுக்கு மிச்சமா இருக்க மச்சம் எங்க இருக்கும் இந்த மச்சம் எங்க இருக்கு அவ்வளவுதான் இருக்கும் ஓடோடி வருகிறான் அத்தானி அத்தானி அளவுடைய அத்தானி 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 அளவுடைய அத்தானி அத்தானி உடம்புடைய அத்தானி ஏனத்தான் விழுந்து விட்டீர்கள் என்னத்தான் உங்களுக்கு நேர்ந்தது என்னத்தான் பசுபால் குடிங்க நான் விட்டு வரவழைத்து வேண்டும் கேட்டேன் சரி தொடர்ந்து கொடுத்தேன் என்னையும் கொண்டு துரத்தி வருகிறான். ஐயோ இப்ப என் முன்னாடி எதுக்கு வந்திருக்கிறீங்க? அவனை கொண்டு என்ன காப்பாத்தணும். நல்ல கதையா இருக்குங்க. அத்தான் நீங்க உயிருக்கு பயந்து வந்தாச்சு. இப்ப தங்கச்சி பார்வதி நான் எங்க போய் தேடுவேன்? எங்க போனாலும் தெரியுங்க. நான் வந்தவங்களோட யோகா ஓடிட்டாலோ அத்தான் மாப்பிளே நான் இருந்தாலும் உங்க தங்கச்சிக்கு தாலி பாக்கியம். அதனால என்ன காப்பாத்தணும் மாப்பிளே. இப்போ நான் வேற சொல்லிடாம சும்மா நீங்க மாடு வைக்கிறீங்க. மாடு நீங்க வைங்க. மாடு என் ஆசை வைக்கலாம். மடையனல்லோ மாடலிபா மடையனல்லோ மாடலிபா மடையனல்லோ மாடலிபா தேவனானே வைக்கானோ மடையனல்லோ
தேவன் மாடு மேய்க்கலாமா கூடாது. அப்படியே என்ன சொல்றீங்க? அதான் இடையன் ஆடு மேய்க்கலாம், ஈசன் ஆடு மேய்க்கலாமா? அப்படியே வந்து கொலைவான் உள்ளவன் செய்வான். அதானே? கோமாவும் கொலை செய்வானா? ஆமா அப்படியே அதான். அப்படி நீங்க சொல்லக்கூடாது. ஆ, நீங்க தான் எப்படியாவது என்னை காப்பாதணும். அப்படியானா? முன்ன பின்ன ஆ, ஆடு மேய்ச்சதே கிடையாது. நான் சொல்லித்தாரேன். அப்படியா? நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கிடையாது. கையிருப்பாடு, சீக்குளம், கோதுமை, எல்லாம் எடுத்துடுங்க. வச்சுக்கிட்டு வேற என்ன செய்யணும் தெரியுமா? என்னை பொழிந்த இடைய வீசோ, கேட்க வேண்டும் ஆசை மைத்தொடரி. ஆடியை முதல்ல வாடி முகத்துல முடியாக வைத்திருக்கக்கூடிய தாடியை மறைத்து கட்டுவேன். அடிச்சிடுவோம். அடிச்சாச்சா? ஆமா, நெத்தியில போடுங்க நேர்நாமத்தை ஏதாவது திருவிட்டு பாட்டி அழிச்சிட்டு அடிச்சு நேர்நாமம் போடுங்க. போட்டுருவோம். எப்படி சொல்லி போடணும்? ஐயா உண்டு. ஆ, நம்பிய வேர்களுக்கு நாராயணன் துணை உண்டு என்று சொல்லி போடுங்க. உண்டு உண்டு உண்டு. வைத்தோடாம் அதான். தோல்ல போடுங்க, என்ன போடணும்? அதை கலத்தி என்ன சொல்லி வைங்க. சரி, அதான். எங்க வச்சிருக்கீங்க? உங்க காதுக்குள்ள அங்க காதுக்கு உள்ளயா? இதுல சைட் பார்த்தா காதுக்கு பின்னாடி பின்னாடி. அப்படி இருக்கட்டும். ஆமா. அம்மா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? இது தற்காலி. காவி இந்த வேஷத்துக்கு ஆவாது. ஆவாதோ? நான் வெள்ளை கொடுத்துருக்கீங்க. ஆமா. இதை நீங்க விடுங்க, அதெல்லாம் கொடுத்து. அப்படியே ஆமா. கொடுத்துக்கணும். மாப்பிளே தோச்சியடா. இல்ல ஒரு வருஷம் ஆச்சு. ஆ, தண்ணி கண்டு ஆ, மாப்பிளே அதான். எல்லா பொருளையும் கை எடுத்தாச்சா? ஆமா. இப்ப உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க தெரியுமா? ஒரு கை தொங்கு. அவன் வந்து தோல் போய் வச்சிருந்தா அவங்க ஏற்கப்பட்ட கப்பா இருக்கு. அதாவது மழையில நனைஞ்சு போச்சு, அவன் காய வைக்க நேரம் இல்லை. அவன் ஒரு அதுல ஒரு பாத்திரம் இருக்கு, எச்சியா இருக்கு. எச்சி பாத்திரம் செவிட்டு மணியா, ஒரு அக்கா- அது அக்ஷயா பாத்திரம். பாத்திரம் பாத்திரம். இதுல எது கேட்டாலும் கிடைக்கும். எது கேட்டாலும் ரெண்டே ரெண்டு தவிர, எது தவிர? ஒன்று மது, இன்னொன்று மாது. அதுன்னா அது கேட்டால் யாரு? அது அதுன்னா இது, ஆ, இந்த ரெண்டு ஆகாது. அவாதான். அதனால அது வராது. வராது. வேற எது கேட்டாலும் வரும். கஞ்சி கிடைக்குமா? அதுதான் கிடைக்கும். கஞ்சி கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? அதான். என்ன மாப்பிளே? இருக்கட்டும். ஆ. எப்போ போவிய? கொஞ்சம் பொறுங்க. ஆ. வியாசத்துக்கு தகுந்தவரை முதல்ல நீங்க ஆகணும் இல்லையா? அப்படியேதான். மாப்பிளை அதான். உங்களை பார்க்கும்போது நீங்க போனாரி கிளம்பிட்டேன். ஆ. ஆடு மாடு பார்த்தா மாப்பிளை? அதான். ஆ. பிறந்தே பிறகு ஒரு